கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் கிறிஸ்டின் சபையார் வாழ்த்துகிறார்கள். இப்போ கத்ரோண்டின் போதகரமாகிய அர்ஜுன் பிரதர் அவர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய செய்தி தருவார்கள். அதை கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய அரசில் வளரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களாகி உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய கர்த்தருடைய செய்தி வேளையிலே கிறிஸ்துவின் சிந்தை, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். நம் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இருக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களை நாம் சிந்திக்காதபடி பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றவைகளை இந்த உலகத்திலே நாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டபடியாக தேவனுடைய சித்தம் செய்கிறவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Let this mind be in you, which was also Christ Jesus. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பிலிப்பிய சபையாருக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் அந்த விதமான சிந்தை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேறே சிந்தையாக நாம் இருப்போம் என்றால் அது உலகத்துக்கு ஒத்த வேஷமாக இருக்கும், உலக பிரகாரமான காரியங்களாக இருக்கும். கிறிஸ்து எதை பற்றி சிந்தித்திருப்பார்? பாடுகளின் வழியே தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அவருடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாக இருந்தார். பிதாவாகிய தேவனை தற்சுரூபமாக கொண்டவராக இருந்தார். தேவனுக்கு சமமாக இருந்தார். அந்த சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு சிலருக்கு நாம் உயர்வான பதவி கொடுத்தோ விட்டோம் என்றால் அந்த பதவியில் இருந்து இறங்க மாட்டார்கள், மேற்கொண்டும் உயர்வான பதவியையே நாடுவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை வெறுமையாக மாற்றியிருக்கிறார். அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயல் ஆனார். உங்களைப் போல என்னை போல மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக இருந்து தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர், பிதாவுக்கு சமமாக இருந்தவர். ஆனால் அங்கிருந்து இந்த பூ உலகத்திற்கு கடந்து வந்தார். எதற்காக? உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக கடந்து வந்தார். தம்மை முழுவதுமாக தாழ்த்தினார் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. இன்றைக்கு அதே போல ஒரு தாழ்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். எல்லா வகையிலுமே நீங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும்.
அவர் எப்படி சிந்தித்தார், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது, அவருடைய பேச்சு எப்படி இருந்தது, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது, அதை போல நாமும் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் ஆண்டவர், அவரை போல நாமும் இருக்க முடியுமா என்று நீங்கள் ஒருபோதும் எண்ணக்கூடாது. அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தார். நீங்களும் நானும் அவருக்கு பின்பதாக குமார குமார்த்திகளாக இருக்கிறோம். தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூத்த குமாரனாக கொடுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க வேண்டும். மத்தேயு 26வது அதிகாரம் 38 முதல் 44 வசனங்களில், அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு ஜெபிக்கும்படியாக கடந்து சென்றிருக்கிறார். கடைசி வேளைகள், அவரை காட்டிக் கொடுக்கிறவன் வரப்போகின்றான். தம்முடைய சீஷர்களோடு கூட ஒருமனப்பட்டு அங்கே ஜெபம் பண்ணும்படியாக சற்று கல்லெறி தூரம் கடந்து சென்று, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி உதவி செய்தருளும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுது, அதை நான் செய்து நிறைவேற்றுகிறேன் என்று உருக்கமாக ஜெபம் பண்ணினார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். பின்பு அவர் சீசனிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். 2வது முறையும் அதே வார்த்தையே சொல்லி ஜெபம் பண்ணினார். நாம் பரலோக பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு முறை ஜெபிக்கிறோம், கிடைக்காவிட்டால் அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று நாம் விட்டு விடுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே காரியத்திற்காக 3 முறை இங்கே ஜெபம் பண்ணுகிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது. என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுது என்று 3 முறையுமே ஜெபம் பண்ணினார். 43வது வசனம், அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 முறையும் ஒரே விதமாக ஜெபம் பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதற்காக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் பிதாவினுடைய விருப்பத்தின்படியாக இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டோம். நம்மை கேட்டு பிதாவாகிய தேவன் நம்மை உண்டு பண்ணவில்லை. ஆதாமை கேட்டு உண்டு பண்ணவில்லை. ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். தேவன் தம்முடைய சித்தத்தின்படியாக விருப்பத்தின்படியாக மனிதனை உண்டு பண்ணினார். அவனுக்கு வேண்டிய சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய விருப்பத்தின்படியே தான் இவைகள் எல்லாம் செய்தார். எனவே நாம் இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்கள் எல்லா நாட்களிலுமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக நாம் ஜீவிக்க வேண்டும். இதே வேதாகமம் எதிர்பார்க்கிறது. கடைசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 46வது வசனம், இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று பார்க்கிறோம். கைகளிலே
ஆவியை ஒப்புவித்தார். இன்றைக்கு கடைசி வேளையிலே தகப்பனை பார்க்க வேண்டும், தாயை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஏக்கத்தோடு சாகக்கூடிய அநேகரை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை நோக்கியோ மரியாளை நோக்கியோ உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லவில்லை. அனுப்பின பரலோக பிதாவினுடைய சித்தம் செய்து நிறைவேற்றிய பின்பு கடைசி வேளையிலே அங்கே பிதாவினுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே சிந்தை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே மரண பரியந்தம் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். மரண தருவாயிலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுமையுமாக பிதாவின் சித்தத்திற்கு அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இவ்வளவு நாள் இந்த உலகத்திற்காக நாம் வாழ்ந்தோம், உலகத்திலே வாழ்ந்தோம். ஆவி பிரியும் போது பிதாவாகிய தேவனோடு கூட வாழப்போகிறோம். அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பார்த்தார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அனுப்பின பிதாவின் இடத்திலே முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் அறிகிறோம். இரண்டாவதாக, நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தை அவ்விதமாக இருந்தது. நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். As Christ suffered in the flesh, yourselves likewise with the same mind. அதே போல நீங்களும் தரித்து கொள்ள வேண்டும். அவர் மாம்சத்தில் இருக்கிற காலத்திலே பிதாவின் சித்தம் செய்கிறவராக தன்னை முழுவதுமாக அர்ப்பணம் செய்தார். அப்படிப்பட்ட சிந்தை தான் நமக்கும் இருக்க வேண்டும். பாடுகள், இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட்டோம் என்றால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆக இந்த உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லா நாளிலுமே பாடுகள் தான். இயேசு கிறிஸ்து பிறந்தது முதலாக அவர் சிலுவைக்கு கடந்து செல்லும் வரைக்குமாக 33 ஆண்டுகள் பாடுகளை அனுபவித்தார். எல்லா நாளுமே பாடுகளை அனுபவித்திருக்கிறார். எல்லா நாளுமே பிசாசு அவருக்கு எதிராக செயல்பட்டான். அநேக உபத்திரவங்களை கொடுக்கின்றான். அவரை சோதித்தான். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அதே போல பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள் ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு வருகிறது. அதை நாம் ஜெயிக்க வேண்டும். அந்த பாடுகளை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டார். அதே சிந்தையை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மேலும் 1 பேதுரு 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் கால வரைக்கும் மனுஷருடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். மாம்சத்திலே பாடுபடக்கூடிய நீங்களும் நானும் கூட இந்த மாம்ச இச்சைகளின்படியாக நாம் பிழைக்கக்கூடாது. ஒருபோதும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவங்களை விட்டு நாம் ஓட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தார்? ராஜ்யத்துக்குரியவைகளை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். சதா உலகம் உலகம் என்று உலகத்தை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அநேகரை நாம் பார்க்கிறோம். அவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். இந்த உலகத்திலிருந்து எதை எடுத்துக்கொண்டு போனார்கள்? ஒன்றையும் கொண்டு வரவும் இல்லை, இதிலிருந்து ஒன்றையும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயமாக இருக்கிறது. எனவே நீங்கள் நானும் பிதாவின் சித்தம் செய்யத்தக்கதாக நாம் வாழ வேண்டும். 1 பேதுரு 4:3-4 வசனங்கள், சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்ட போதும் அப்போது நாம் காம விகாரத்தையும் தூர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம்.
அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். நாம் எல்லோருமே புறஜாதிகளிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். வீணான விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு வந்த ஜனங்கள், மதுபானத்திற்கு அடிமையாக இருந்தோம், களியாட்டு செய்து கொண்டு வந்தோம், காம விகாரம் உடையவர்களாக இருந்தோம், துரிசை நடப்பிக்கிற ஜனங்களாக இருந்தோம். வெகு நாட்களாக நாம் புறஜாதி மக்களாக நம்முடைய இஷ்டத்தின்படியாக நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியாக, திட்டத்தின்படியாக முன்குறித்து நம்மை தெரிவு செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை புறஜாதி மக்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படக்கூடும், நம்மை தூசிக்கக்கூடும். ஏனென்றால் அவர்களைப் போல நாமும் நடக்கவில்லை என்று அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்கள் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார்கள். நாம் பாவத்திற்கு விலகினவர்களாக இருக்கிறோம். எனவே நம்மை பார்த்து தூசிக்க செய்வார்கள். பெரியவனெல்லாம் பரிசுத்தவானா என்றெல்லாம் சொல்லுவார்கள். நாம் நம்முடைய பரிசுத்தத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சிந்தையோடு கூட இருந்தாரோ அதே சிந்தையிலே நாமும் இருக்க வேண்டும். பிதாவுக்கு ஏற்றவையிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய சிந்தைகளிலே களைகளை விதைக்கக்கூடியவன் சத்துரு. உங்களுடைய சிந்தையிலே மற்ற எந்த ஒரு காரியத்திற்குமே இடம் கொடுக்கக்கூடாது. பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுவதாக நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனம் பண்ண வேண்டும். 1 பேதுரு 4:16 பேதுரு சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். If any man suffer as a Christian, let him not be ashamed, but let him glorify God on this behalf. நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நமக்கு பாடுகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. முதல் நூற்றாண்டிலே அந்த விதமான பாடுகள், பிரச்சனைகள் வந்தது. அவர்கள் தேவனை துதித்தார்கள், தடையில்லாமல் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், தினந்தோறும் தேவாலயத்திலே போய் பிரசங்கம் செய்தார்கள். இன்றைக்கு அதே பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமா? பாடுகள் வந்து விட்டது, பிரச்சனைகள் வந்து விட்டது என்று அப்படியே அமைதியாகி விடுகிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, தொலைக்காட்சி நேயரே, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அவருக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கமே அதற்காகத்தான் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டுவது என்ன? பேதுரு சொல்லுகிறார், உங்களை ஒப்பு கொடுங்கள். 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் நம்முடைய சிருஷ்டிகர். அவரிடத்திலே ஒரு களிமண்ணை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். குயவனுடைய கரங்களிலே களிமண் போனால் அந்த குயவன் தன் இஷ்டத்தின்படியாக அதை உருவாக்குகிறான். அதை போல தேவனுடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுங்கள். உம்முடைய சித்தத்தின்படியே என்னை ஆட்கொள்ளும் என்று ஒப்பு கொடுங்கள். அதைத்தான் பேதுரு இங்கே சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். நம்முடைய சிருஷ்டிகர் அவர். தேவனுடைய சித்தத்தின்படியே நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும். நாம சில காரியங்களை சிக்குண்டு ஏன் எனக்கு இப்படி வந்தது, தேவன் அனுமதித்தார் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அது நம்மாலே வந்த காரியம். அவருடைய சித்தத்தின்படியாக பாடுகள். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படியாக பாடுகளை அனுபவித்தார். அதே போல பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னிலே இருக்கிறார். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல,
கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இயேசுவோடு கூட நாமும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். என்னுடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டாரே, இனி நான் எதற்காக அறையப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு முறை நம்முடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். நாம் நமக்கு விரோதமாக வரக்கூடிய காரியங்களிலே அவைகளை மேற்கொள்ள நாம் சிலுவையிலே நம்மை தூக்கி முதலாவது அறைய வேண்டும். கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே நாம் அறையப்பட வேண்டும். அவருடைய சிந்தை நமக்குள்ளாக இருக்கும் என்றால் அதே போல அவரை போல அந்த பாடுகளை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், சிலுவையிலே அறையப்பட்டேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்து பிழைத்திருக்கிறார், அதே போல நானும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, நான் முழுவதுமாக சாக வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறதே அவருக்காக நான் பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு அநேக இடத்துல நான் போய் கேட்கிறோம், நீங்கள் எதற்காக வாழ்கிறீர்கள் என்று கேட்டால் என் மகனுக்காக, என் மகளுக்காக, அல்லது என் தாய்க்காக, என் தகப்பனுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இல்லை என்றால் நான் என்றோ நான் போயிருப்பேன் என்று சொல்லுவார்கள். இது ஒரு உலக பிரகாரமான ஒரு உறவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழ வேண்டும். அவர்தான் நம்ம பாவத்திலிருந்து காப்பாற்றினார். நாம் மாம்சத்தில் பிறந்த காலத்தில் ஆதாமோடு சேர்ந்து பாவம் செய்தவர்களாக நாம் காணப்பட்டோம். ஆதாமினுடைய பாவம் மனுஷர்கள் எல்லாரையுமே பற்றி பிடித்தது. எல்லோருமே பாவிகளானோம். ஆனால் கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தவர். அவர் நம்மை பாவத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். அவர் ஒருவரே தான் நம்மை காப்பாற்ற முடியும். வேற எந்த ஒரு நபரும் அதை செய்து நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் அவர் ஒருவரே பாவம் அறியாதவர், வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. எனவே அவர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார். அவரோடு கூட நாம் பிழைத்திருக்கிறோம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். சரி, இப்பொழுது நான் வாழ்ந்து கொண்டிருப்பது அவருக்காக நான் வாழுகிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறதே கிறிஸ்துவனுடைய பெரிய கிருபையினால தான் நான் பிழைச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டும். சொல்வீர்களா? ரோமர் 6:11 சொல்லுகிறது, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், நம்ம பாவத்துக்கு சேர்த்துட்டோம் ஆல்ரெடி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். இப்பொழுது தேவனை சந்திக்க போகிறோம். அவருக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? நாம் பிழைத்திருப்பது அவருக்காக என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக, தேவனுக்காக நாம் பிழைத்திருக்க வேண்டும். சில பேர் தங்களுடைய ஆத்துமாவை மாய்த்து கொள்ள முயற்சி எடுக்கிறார்கள். சாகரனுடைய சாவை நான் ஒருபோதும் விரும்புகிறது இல்லை என வேதம் சொல்கிறது. நாம் வாழ படைக்கப்பட்டோம், வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நமக்கு வெற்றி இருக்கிறது. கிறிஸ்துக்குள்ளாக வாழுங்கள். அந்த சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ காரியங்களை செய்கிறோம், செலவு செய்கிறோம், பொருட்களை வாங்குகிறோம். அதனால ஏதாவது நிம்மதி வந்து விடுகிறதா? ஒருபோது மனிதனுக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. ஆனால் உங்களுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்கும் என்றால் ஒரு பெரிய ஆசீர்வாதம். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். பரம வைத்தியர் உங்களோடு கூட இருப்பார். பரிசுத்த சிந்தை இருக்கும். உங்களிடத்தில் எப்பேற்பட்ட நபரும் ஐக்கியம் கொள்வார்கள், உங்களை நம்புவார்கள். ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்தப்படுவீர்கள். அதற்கு ஒரே வழி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலே இருக்க வேண்டும். கடைசியாக பிலிப்பியர் 3:15-16 வசனங்கள் சொல்லுகிறது,
ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த சிந்தையாக இருக்க வேண்டும். இந்த சிந்தையை பரிசுத்த வேதாகமும் எதிர்பார்க்கிறது. இந்த சிந்தை நம்மை நித்தியத்துக்கு நேராக வழிநடத்தும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீடிய பொறுமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சிந்தையை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். உங்களுடைய சரீரத்திலே பாடுகளோடு தான் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட்டாரோ அதே போல நாமும் பாடுபட வேண்டும். அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய ஆசைப்படுகிறோம். அவரோடு கூட பாடுபட வேண்டாமா? அந்த பாடுகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். பாடுகள் வரும், கண்டிப்பாக. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அந்த விதமான ஒரு சிந்தையை உங்களுடைய மாம்சத்திலே தரித்து கொள்ளுங்கள். அவைகளை மேற்கொள்ள தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். எந்த காரியத்திலேயாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் நலமானவைகளை சிந்திக்க வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஒருவேளை தவறான சிந்தைகள் நம்மளே எழும்பும்போது பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக நம்மை நினைப்பூட்டுகிறார். நம்முடைய நினைவுகளை வசனத்தை கொண்டு சரி செய்கிறார். நாம் அதற்கு ஒப்பு கொடுக்கும் போது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிலே காணப்படும். அவருடைய விருப்பத்துக்கு நேராக நாம் வழிநடத்தப்படுவோம். நாம் எதுவரையிலே தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒழுங்காக நடக்க வேண்டும். திடீரென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் விருப்பம் கொண்டுவோம் என்றால் செய்ய வேண்டிய கொஞ்சத்தை கூட சிறப்பாக செய்ய முடியாமல் போய்விடும். சிறுக சிறுக உங்களுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சியை பாதையிலே கடந்து செல்லுங்கள். ஒரு முறை ஜெபம் பண்ணுங்க, அடுத்து 2 முறை ஜெபம் பண்ணுங்க, அடுத்து 3 முறை ஜெபம் பண்ணுங்க. இப்படியே அடுக்கடுக்காக நீங்கள் கூட்டிக்கொண்டே போங்க. ஒரே நாளிலே நான் 40 நாள் உட்கார்ந்து ஜெபத்தில் இருக்க போகிறேன், பெற்றுக்கொள்ள வரைக்குமாக, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் வரைக்குமாக நான் 40 நாள் அவருடைய சமூகத்தை விட்டு எதிர்க்கவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பீர்கள் என்றால் நாம் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய சித்தத்திற்கு விட்டுவிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். ஏற்ற வேளையிலே தேவன் உங்களை உயர்த்துவார். நாங்கள் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை எங்களிலே இருக்கத்தக்கதாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தையை நாங்கள் ஆயுதமாக தரித்து கொண்டு இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணத்தக்கதாக உம்முடைய வலிமையுள்ள வார்த்தையினாலே எங்களை வழிநடத்தின தயவிற்காக உமக்கு துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான நேயர்கள், சகோதர சகோதரிகள் யாவருக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களுக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை தந்தரல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Let this mind be in you, which was also in Christ Jesus. Amen. கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கூட குகை தேடி வேகமோடும் விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.